நல்ல மனமுண்டா மாமலரால் நோக்குண்டா மீனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. தம்பிலா எப்படிடா இருக்கிறீங்க? பட்டையும் தொட்டையுமா சந்தோஷமா இருக்கிறீங்களா? புது வருஷம் அது இதுமா எப்படி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அது சரி. என்ன புது வருஷம் அதுமா இங்க வந்திருக்கலாம். புதுசா ஏதாவது கதை வச்சிருக்கிறீங்களோ? கதையா? அதான் சாவார் கடுவார் சந்தியில விழுவார் என்னடா சாம்பத்தியம் படுவார் ஏதாவது விஷயம் இருக்கும். சாவார் கெடுவாரோ என்னது சந்தியில விழுவாரோ? அடே வல்லனா பெருமாள்ல கேட்கிற கேள்வியாடா இது? சரி, எல்லாரும் புது வருஷம் மட்டும் சொன்னாங்க. அப்ப சரி நம்ம ஊருக்கு அடிச்சு நம்ம பிள்ளைகளை வாழ்த்து சொல்லுவோம் எடுத்தா அவரு சொல்லிடம் அண்ணன் புது வருஷம் நேற்று வந்துச்சு போச்சுது, இதுல என்னென்ன இருக்குன்னு இலக்கியம் இழிப்பினம் தானே தானே நாட்டு பார்த்து ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு அனுப்பியிருந்தீங்க பதிவா கலந்திருப்பினோம். சரியா சொன்னாரு தம்பி. ஆனா என்ன 10 லட்சம் என்று அவளுக்கு ஓட்டோ செலவுக்கே காணாது. சரின்னு சொல்லி நம்ம சௌரங்கள் லண்டன்ல இருக்கணும், பிரான்ஸ்ல இருக்கணும், கனடால இருக்கணும் சொல்லி அவங்களுக்கு அடிச்சு கேட்டு அவங்க என்ன சொல்லின தெரியுமே? ஒரு வீக்கெண்ட்ல வந்திருந்தாலும் எனக்கு போட்டு படுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றாங்க பாடுறதுதான் வருது, ஒரு வீக்கெண்ட்லயாவது வந்திருக்கலாமே, ஒரு நெப்போலியன் அடிச்சுட்டு படுத்திருக்கலாம் அவங்க இருக்கணும். ஆனா சரி என்று சொல்லி நம்ம அண்ணன் இருக்கிறாரு இல்ல, அண்ணன் நம்ம சீமானன் இப்பதான் 3 கிண்டு வந்தவர். பின்ன அவரை அடிச்சு கேட்ப வேண்டாம். அவர் உடனே என்ன செஞ்சார் தெரியுமோ? மந்தோன்றா காலத்தே முன் தோன்றி மூட்டையினோடா நாங்க எங்களுக்கு என்னடா முன்னும் துவக்கம் இருக்கு முடிவு இருக்கு என்று சொல்லி போட்டு மழை மாறி மூக்கை தோண்டிக்கொண்டு வாய்ப்பு இல்லை சார், வாய்ப்பு இல்லை. அவன் பிரச்சனை அவனுக்கு, மனுஷுக்கு யாரு தண்ணி வாளியை கொண்டு ஊத்துவாளோ என்னமோ. இப்படி இருக்கு. எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறார் தம்பி. நம்ம ஊர்ல ஒரு கந்தையாண்ட இருந்தவர். அவர் கனடாவுக்கு வந்து கண்கலங்கி போன கதை ஒன்று இருக்கு. அந்த கதையை சொல்லட்டே சொல்லுங்க. தந்தனத்தும் என்று சொல்லியே பிள்ளைங்க பாட வந்திடுவ கணபதியே, வந்திடுவ கணபதியே, வந்திடுவ கணபதியே, வந்திடுவ கணபதியே, வாணி சரஸ்வதியே கலை மகளே அம்மா கேட்டவரும் கருவாய், அம்மா கேட்டவரும் கருவாய், கேட்டவரும் கருவாய். அப்படி எல்லா கலைகளின் தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டு அதை சொல்ல வருகிறோம். சும்மா போகணும், திரும்பவும் கந்தையா குமரையாண்டு இப்பதான் வள்ளி தெய்வானையாண்டு துவங்கி முடிச்சாங்க. அது வேற கதை, இது வேற கதை. வில்லி சைத்தை பாட வந்தோம், கதை பேச வந்தோம், கதை பேச வந்தோம், வள்ளி சைத்தை பாட வந்தோம், பழி கதை சொல்ல வந்தோம், பழி கதை சொல்ல வந்தோம், நல்லவங்க என்று நம்பி நம்பிக்கையாய் ஓடி வந்தோம், நம்பிக்கையாய் ஓடி வந்தோம், ரொம்ப நல்லவங்க என்று நம்பிக்கையாய் ஓடி வந்தோம், நம்பிக்கையாய் ஓடி வந்தோம், கடவுளா
இங்கே இந்த அழகான சபையிலே ஆ. யாராவது கந்தையா என்று இருந்தா ஆ. அது வேற கந்தையா, இது கதையில வாழ்வன் இவர் வேற அவர் வேற. புரியுதா? அண்ணா அண்ணா அதை விட்டு கதையை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க. ஆஹா. அண்ணே, இதற்கும் மன்னிப்பு கேட்டிடும் அண்ணே, சபையில இருக்கும். சபையில அப்படியே சொல்றேன். ஆமா. நாங்க ஏட்டிலே எடுத்தறியோம், ஆமா எடுத்தறியோம், எழுதும் வகையாமறியோம், ஆமா யாமறியோம், பாட்டிலே பொருளறியோம், பாடும் வகையாமறியோம், ஆமா யாமறியோம். இப்படி ஏட்டிலே எழுத தெரியாத நாங்க, தெரியாத நாங்க, பாடும் வகை தெரியாத நாங்க, பாடும் வகை தெரியாத நீங்க. நீங்களும் ஓடி போக என்ன கலாய்க்கிறீங்க? அடே பாடும் வகை தெரியாத நாங்க உங்கள் வில் முன் வெள்ளி சேர்த்து கதை சொல்ல வந்திருப்பதால் எங்கள் வெள்ளிசையில் உள்ள சொற்பிழை, பொருள் பிழை எல்லாவற்றையும் பொறுத்து பொறுக்கியோ அதே நீங்களே கல்லெடுத்து குடிப்பீங்க போல இருக்கு. கல்லெறிஞ்சு வாங்கணும்னு பயத்துல வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுத்து இல்லையடா, எல்லாவற்றையும் பொறுத்து குணம் கொள்ளுமாறு சபையில் உள்ள பெரியோரே, ஆமா பெரியோரே, நம்ம தாய்மாரே தந்தைமாரே, நம்ம தாய்மாரே தந்தைமாரே, சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தைமாரே, அக்காமாரே தங்கைமாரே, தம்பிமாரே தங்கைமாரே, தம்பிமாரே தங்கைமாரே, எத்தனை பிள்ளை உண்டேனும் எல்லாம் பொறுத்தருளே, எல்லாம் பொறுத்தருளே. அப்படியே எல்லாம் பொறுத்தருள் சொல்லிக்கொண்டு ஆமா, சொல்லிக்கொண்டு கதைக்கு வருகிறோம். ஃபைனலி கதைக்கு வந்தாச்சு. வந்தாச்சு. கந்தையான கொண்டு வருது. ஓஹோ. நம்ம ஊர்ல ஒரு இருந்தார், அவர் நாணய உள்ள மனிதர், ஆஹா. மானம் உள்ள மனிதர். நம்ம ஊர்ல அவர் வாழ்ந்து வந்தார். ஓஹோ, வாழ்ந்து வந்தார். ஊர்லன்னு சொல்றீங்கன்னா அவர் எந்த ஊர்? பயப்புள்ள கோத்து விடுகிறார். அவரு ஆணியே புடுங்க வேணாம். ஓஹோ. எந்த ஊரை சொன்னாலும் இங்க ஒருதான் இருப்பான். அல்லாடி கடன் கொடுத்தவனாவது இருப்பான். மற்றபடியா ஊரெல்லாம் வேணாம். நம்ம ஊர்ல இந்த ஒருத்தர் வந்தார். அவருக்கு ஒரு கனடாவில் மகன் இருந்தார். அப்ப என்ன நான் நினைக்கிறேன், கன்னடால மகள் இருக்கிறார் என்று சொன்னா தந்தையாண்டைக்கு கொஞ்சம் பண்ணி இருக்காரோ. கந்தையாண்டு சொந்தம் பண்ணி இருப்பேன். அப்ப கந்தையாண்டு யோசிச்சார், நம்மையும் சரசையும் மகன் ஒரு நாளையும் கூப்பிடுவான்னு காத்திருக்க. திடீர்னு ஒரு நல்ல செய்தி வந்தது. என்னென்ன ட்ரம்ப் வின் பண்ணிட்டார் எலெக்ஷன்ல. ட்ரம்ப் வின் பண்ணினேன் ஆறா சந்தோஷப்பட்டான். அவன் அங்கங்கே சூரியம் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஜஸ்டின் ட்ரூடோ அந்த பயல் அப்பாவி பயல் ரோட்டில பொங்கல் வச்சு அது இல்லையடா. இப்ப நம்ம கந்தையாண்டைக்கு கனடா போறதுக்கு விசா வந்துருச்சு. கந்தையாண்டைக்கு விசா வந்த உடனே அவருக்கு ஒரு கவலையா இது. ஆனா நம்ம பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போறோம். அதுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்கு. உடனே அவர் ஒரு பாட்டு வருது. பச்சை குத்திக்கின்னே தம்பியோட பேர எதிர்பார்த்தேன் தம்பியோட பதில. பச்சை குத்திக்கினேன் தம்பியோட பேர நித்தம் எதிர்பார்த்தேன் தம்பியோட பதில. உன்னோட வாழணும் உலகத்தை மறக்கணும், உன்னோட வாழணும் உலகத்தை மறக்கணும், உன்னோட குழந்தைகளை நாங்க வளர்க்கணும், உன்னோட குழந்தைகளை நாங்க வளர்க்கணும். கடலும் மேலும் கிடக்கிறேன் ஆகாயத்தில் பறக்கிறேன், கடல் மேல மிதக்கிறேன், அந்த ஆகாயத்தில் பறக்கிறேன், கடலும் மேல மிதக்கிறேன், அந்த ஆகாய
ஆகாயத்தில் பறக்கிறேன் இதற்கு அந்த ஆகாயத்தில் பார்க்கிறேன். அப்படி அவர் சந்தோஷத்தோட நான் கட்டி இந்த கொடுக்கட்டையாவது போட்டுட்டு என்னன்னு அது யூ மீன் மென்ஸ் பிகினி? என்னடா அவன் சொல்றான்? அவன் சொல்றது சரிதான். வீட்டுல போய் பாருங்க, வட்டம் வட்டமா சதுரம் சதுரமா கலர் கலரா நிறைய பேர் அந்த பிகினியோட இருப்பாங்க. பிகினியும் கோணம் எடுத்துட்டு ஒரே ஷேப்ல இருக்கின்றேன். இந்த வீடியை கண்டுபிடிச்சது ஆரம்பம் என்ன கூட்டுறேன் தானே வடிவேலா முதல் பிகினியை கண்டுபிடிச்சிருக்கேன். கோமணத்தோட இருந்தவன். ஆஹா, அதை விடுறா கந்த யானை தண்டை பிகினி எங்களடி போட்டுட்டு அடே பாவியில என்னையும் பிகினி என்று சொல்ல வச்சிருக்கோம். அவர் கட்டி இந்த கோணத்தை அவட்டு போட்டுட்டு நம்ம சரசக்காட்ட போய் விஷயத்தை சொல்றேன். பாலே சரசக்க அட்டகாசம் கொட்டானா போறீங்க அவன் சும்மாவே ஆடுவான். உடனே என்ன செய்யறான் தெரியுமோ, அண்ணம்மா பொன்னம்மா சின்னம்மா பக்கத்து வீட்டு கண்ணம்மா எல்லாரையும் கூப்பிட்டு அவ அளப்புற மண்ண வலிக்கிட்டுட்டான். எப்படி மாட்டுவாங்க அண்ணம்மாக்கா பொன்னம்மாக்கா இங்க வாங்கடா அண்ணம்மாக்கா பொன்னம்மாக்கா இங்க வாருங்கோ, சங்கதி என்று சொல்ல போறேன் கேட்டு பாருங்கோ. அண்ணம்மாக்கா அண்ணம்மாக்கா பொன்னம்மாக்கா இங்க வாருங்கோ, சங்கதி என்று சொல்ல போறேன் கேட்டு கொள்ளுங்கோ. அண்ணம்மாக்கா 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 பொன்னம்மாக்கா இங்க வாருங்கோ, சங்கதி ஒன்று சொல்ல போறேன் கேட்டு பாருங்கோ. அண்ணம்மாக்கா அண்ணம்மாக்கா பொன்னம்மாக்கா இங்க வாருங்கோ, சங்கதி ஒன்று சொல்ல போறேன் கேட்டு பாருங்கோ. கனடாவுக்கு மக நட்ட போக போறேங்கோ, நாங்கள் விட்டு பேரில போக போறேங்கோ. அண்ணம்மாக்கா இப்படியே சரதக்கா பாட்டு கூட்டுமா பக்கத்து வீடுகளை போட்டு கலைச்சுக்கிட்டு நிக்க நம்மட கந்தை ஆண்டைக்கு தன்னை கூட்டாளி மாட்டு நினைப்பு வந்து உடனே அவரு கல்லு கடைக்கு போக வழிகிட்டார். அவரு போகலையே ஒரு எம்ஜிஆர் நினைப்பு. அட உலகம் சுத்துற வாலிபர் மாதிரி ஒரு ஊரெல்லாம் போய் பார்க்க போறேன். பின்ன அவருக்கு ஒரு பாட்டு வருது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. கனடா இருப்பதும் எனக்காக, அவன் நிலவை கொடுத்தான் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. கனடா நகர கடைகளிலே வண்ண வண்ண நிறங்களிலே கருப்பன் இருப்பதை நான் அறிவேன், கல்லை நான் தொடமாட்டேன். கருப்பன் இருப்பதை நான் அறிவேன், கல்லை நான் தொடமாட்டேன். அப்ப கருப்பன் சொன்னா புள்ள தப்பா நினைக்கிறாங்க, இன பிரச்சனையில கொண்டு வந்துறாங்க. நம்மட கருப்பு போத்து அதுதான் அண்ணன் சொல்ற. சொல்றீங்க இப்படி அள்ளி நீ போன உடனே ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாம் கண்டோன்னா அவர் கோயிலுக்கு ஒரு புழுது ஆட்டோன்னு சொல்லிட்டு, தம்பி இனிமேல் நான் கல்லெல்லாம் தொட போறேன், கல்லெல்லாம் உடம்பு கூடாது, இலையில வச்சு இறைச்சி தின்றான், இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, கொலஸ்ட்ரால் என்று சொல்லி அவர் அளப்புற ஆட்டிக்கு நிக்க. அதுல இருந்தவர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த தந்தையான ஊர்ல மேலே ஒரு துண்டையும் போட்டு கீழே ஒரு துண்டையும் கட்டிக்கொண்டு சுதந்திரமா தெரிஞ்ச மனுஷனை கனடால கொண்டு போய் வெளிநாட்டுல விட்டா அவருக்கு புதிய உறுப்புகளை போனீங்க கொஞ்சம் அசௌகரியமா இருந்தாலும் அது என்னடா அவரு 2 வாரம் உலகத்தை ஓடிக்கிட்டு இருந்து அவர் என்ன அதான் என்ன கட்டோடு குழலாட சுதந்திரமா தெரிஞ்ச மனுஷனுக்கு இந்த புது உடுப்பு
உடுப்போல போட்டுக்கொண்டு திரியுமா கஷ்டம் தானே. கஷ்டம்தான். என்ன சுதந்திரம், என்ன காத்தோட்டம். ஆமா. தந்தையான ஒரு மாதிரி ஓஹோ. பக்கத்து வீட்டு பொடியின பிடிச்சி பிடிச்சு கடைக்கு போய் போய் அவர்கிட்ட பேண்ட் ஷர்ட் சூட் கேஸ் எல்லாம் வேண்டிட்டேன். ஓஹோ. ஆனா ஒரே ஒரு சாமான மட்டும் வேண்டவே மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சாதி. அந்த சொல்லி போட்டேன். அவருக்கு அவர் சரி வர மாட்டார். அதெல்லாம் அவருக்கு சரி வராது. ஆனா கந்தையான்னு சொல்லி போட்டார், தம்பி இந்த மானத்தை மனைக்கிறது இந்த காய்ச்சட்டை இருக்குது, ஆனா மத்த கிட்ட சாமான்லாம் எனக்கு போனா ஓஹோ. போலாம். ரெண்டு சொன்ன உடனே தம்பி கோவம் அது. ஆஹா. இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கடைகளை வேண்டி சாமான் எல்லாம் வேண்டி சொல்லி சொன்னேன். ஆமா. அதை மட்டும் போட மாட்டேன்னு நிக்கிறேன். அண்ணன் இந்த ரூமுக்குள்ள போய் ஆஹா. இந்த கலசான போட்டுட்டு ஆஹா. இந்த சிப்ப இழுத்து பூட்டிட்டு வேற ஆஹா. ரெண்டு சொன்னேன். ஆமா. ரெண்டு சொன்ன உடனே சூப்பர். அப்ப அப்புறம் என்ன நடந்தது? என்ன நடக்கும்? உள்ள போய் கொஞ்ச நேரத்தால தம்பி தம்பி தம்பி. சிப்புடா சிப்பு என்று அழாத உரையா கேட்க தம்பி சொல்றான், அண்ணா அந்த சிப்பு தானே இழுத்து பூட்டன்னு. ஓஹோ. அப்ப அவர் சொல்றார் அழாத உரையா, தம்பி எங்கடா இழுக்கிறது, எல்லாம் சிக்கி போய் கிடக்குது, மேலாவும் நிற்க முடியல, கீழே நிற்க முடியல. தோட்டக்கையில அந்தையாக்கு புல்லு வட்டம் வாங்குறாரு. இல்லையா? அத புல்லன்னு சொல்லலாம், தம்பி சொல்ற மாதிரி சொல்லலாம். என்ன நான் என்ன பிரச்சனை இந்த மனுஷனுக்கு? அடே இவனோட எல்லாத்தையும் பச்சை பச்சையா சொல்லி இருக்கேன். மனுஷன் தான் கேட்டுறது உள்ளாட போடாம நடந்தா இந்த அடைப்பு ஊருக்கு போகணும் அண்ணா நான். சரியன்ற மாதிரி அண்ணன் என்ன வேண்டிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு கார் ஏறி பிளேன் ஏறி பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி கனடா வந்து சேர்ந்துட்டேன். அப்ப இனி என்ன கந்தை அண்ணனுக்கு ஒரு குஷிதான். ஆமா, கனடா வந்தோடனே அண்ணன் பாக்குற டிவி என்ன, டிவில ராமாயணம் போற என்ன, பாட்டும் கூத்தும். இப்ப புது புது பாட்டுகள்லாம் ஆட வலிக்கிட்டாரு. இந்த பாட்டு பாடுங்க. அண்ணத்தை பாத்தியா அப்பாத்தி கேக்கேனா, அப்பாத்தியா அப்பாத்தி கேக்கேனா, அப்பாத்தியோ அப்பாத்தி கூத்து, அப்பாத்தியே அண்ணத்தை பாத்தியா அப்பாத்தி கேக்கேனா, அப்பாத்தியா அப்பாத்தி கேக்கேனா, அப்பாத்தியோ அப்பாத்தி கூத்து, அப்பாத்தியே என்னைக்கோ கூத்துவோம். அண்ணத்தை பாத்தியா, அண்ணா பாத்தியா, மச்சான பாத்தியா. ஆனா என்னமோ அன்னைக்கு என்னது நடந்தது தெரியா? எப்ப அந்த புள்ளாரு அந்த டிவியில ஆடுனத பார்த்தாரோ அதுக்கு பிறகு இதே பாட்டு தான். இப்படியே அந்த ஆண்டையோட நாள் போயிட்டு இருக்க. திடீர்னு ஒரு நாள் மருமகன் வந்து பக்கத்துல உட்கார்ந்து, அப்ப நீங்க சொல்றீங்க அந்த சனீஸ்வரன் மெல்ல மெல்ல வந்துட்டாருங்க. அப்படி சொல்லலாம். மருமகன் வந்து கேட்கிறா, மாமா மாமா பாத்தீங்கன்னா மாமா பின்னால இவ்வளவு பெரிய காணி கிடக்கு, அண்ணா இருக்கே மாமா என்று கேட்கிறான். உன்னை அந்த யானை மஞ்சள் இல்லாத மஞ்சள் தானே. அது சொன்னா ஓம் புள்ள இந்த பெரிய காணி தண்ணிக்கும் பஞ்சம் இல்லை, நம்ம ஊர்ல இருந்தா 4 வெங்காயத்தை 3,000 வைக்கலாம் சொன்ன. அப்ப சனி பேச்சு நிச்சயம். சனீஸ்வரன் தொடங்கிட்டாருன்னு சொல்லுங்க. தொடங்கலடா தம்பி, அந்த நாக்கிலே வந்து உட்கார்ந்துட்டேன். பண்ணி மருமகள் பாரு. மாமா 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 இந்த மரக்கறி விக்கிற வீடியோ பாத்தீங்களே? மாமா மாமா வந்து சொல்லிருப்பாரு. அதே புள்ள கேக்குறேன். 2 நாளால பார்த்தா வெளியில பெரிய லோரி ஒன்று வந்து நிக்குது. கந்தையானை காலாட்டி கொண்டு டிவி பார்த்து கொண்டு இப்ப அப்பா உடனே அதே சத்தம், மாமா 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 நீங்க சும்மாதானே மாமா மாமா நிக்கிறீங்க, ஒருக்கா வந்து ஹெல்ப் பண்ணுங்களே மாமா மாமா மாமா. உடனே மாமா போய் வெளியில போய் பாக்குறேன். மண்பட்டி விஞ்ஞான் கோடாலி எங்க எல்லாம் விட்டுட்டு வந்தாரோ அதெல்லாம் இங்க வந்து உடனே அகந்தையான எடுத்து கொடுக்க கட்டிட்டேன்.
அப்ப கட்டின கொடுக்குத்தான் 6 மாசமா கலட்டை அவசரமே இல்லை. அந்த ஆண்டைக்கு ஒரே கவலை. ஆனா நம்ம ஊர்லயே இருந்திருக்கலாம். நம்ம கூட்டாளிமாரோட சந்தோஷமா இருந்திருக்கலாம். உடனே அவருக்கு ஒரு சுதந்திரமான ஒரு பாட்டு, நமக்கு சுதந்திரம் எல்லாம் போச்சு என்று ஒரு பாட்டு வருது. சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததென்று, சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததென்று, எப்பண்ணா வந்ததென்று எனக்கும் தெரியலண்ணா, எப்பண்ணா வந்ததென்று எனக்கும் தெரியலண்ணா, அப்பண்ணா நாம இன்னும் அடிமைகள் தானா அண்ணா, அப்பண்ணா நாம இன்னும் அடிமைகள் தானா அண்ணா, சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததென்று. நாம ஒரு மூச்சு விட்டா நாடு எங்கோ பறக்குமப்பா, நாம ஒரு மூச்சு விட்டா நாடு எங்கோ பறக்குமப்பா, காலம் ஒண்ணு பிறக்குமப்பா காலி வந்து விழுகுமப்பா, காலம் ஒண்ணு பிறக்குமப்பா காலி வந்து விழுகுமப்பா, ஆண்டவரை வேலை செய்வோம் ஆண்டவரை வேண்டியிருப்போம், ஆண்டவரை வேலை செய்வோம் ஆண்டவரை வேண்டியிருப்போம், நல்லவனை கெட்டதும் இல்லை பட்டதும் இல்லை நம்பிக்கை வைப்போம். சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததென்று, எப்பண்ணா வந்ததென்று எனக்கும் தெரியலண்ணா, அப்பண்ணா நாம இன்னும் அடிமைகள் தானா அண்ணா, சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததென்று. ஓஹோ, சரசக்கடப்பாடு எப்படி போகுது? அதே புள்ள கேட்கிற சரசக்கான ஊத்து பெரிய ஊத்து. சரசாக்காக்கு கனடா நல்லா பிடிச்சு போச்சு. அப்ப உடனே யோசிச்சா சரசு என்ற பேரெல்லாம் பழைய பேர், உடனே அதை மாத்தோம். அப்ப சரசுல இருந்து அசு எடுத்து விடுத்தான். இப்ப அவை பேர் இப்ப அண்ணே வயசு போனா எல்லாருக்கும் ஒரே தான் செய்யும். சரசக்கா கொஞ்சம் படிச்சவன். அப்ப பக்கத்துல வீட்டுல புஸ்தக்காவோட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். புஸ்தக்கார பேர் புஷ்பா. பாவம் எடுத்துட்டு புஷ் என்று மாத்தி. இதுல கவலையான விஷயம் என்னன்னா, நொந்து போயிருக்கு நம்மள கந்தையாண்டே அவற்ற அழகான கந்தையாண்ட பேரை விட்டு வந்து என்று மாத்தி. அப்ப விடிஞ்சா பொழுது விட்டா இந்த சர்வம் புஷும் வெளியில போறதே வேலையா. விடிஞ்சா பொழுது விட்டா எல்லாரும் வெளியில போறதுதானே. அடே நான் என்னத்தினா சொல்றேன், நீ என்னத்தினா சொல்ற? வெளியில போறேன்டா அவன் எங்க போறேன் தெரியுமோ? லிப்ஸ்டிக்கும் பூசிக்கொண்டு ஐஸ்டிக்கும் பூசிக்கொண்டு கண்ணு ஓடி போறா, அடுத்த விட்டு புத்தோட கத்துக்கு தெரியாம கண்ணு ஓடி போறா, நம்ம கண்ணு ஓடி போறா, கண்டு ஒரு தோட்டக்காரன் ஒரு இங்கிலீஷ் காரி, தெரியார் என்று சொல்லி சர்று ஓடி போனா, நம்ம சர்று ஓடி போனா, உங்களுக்கு தெரியாம அடுத்த வீட்டு பூச்சியோட ஓடுக்கு ஓடி போனா, கண்ணுக்கு தெரியாமல் அடுத்த வீட்டு பூச்சியோட ஓடுக்கு ஓடி போனா. ஒரு அழகாரை கண்ணுக்கு பிசாவக பிடிக்காதென்று சொல்லி கண்ணு ஓடி போனா, நம்ம
இருந்தா அவன் கடவுள் செட்டில் ஆயிட்டா சமூகம் ஆயிட்டா பிள்ளைகளை பார்த்தா பிடிச்சா பொழுதுபட்டா ஆமா நேசரியை கொண்டே விட்டுருவாங்க. விட்டுருவாங்களாமா கந்தையானே அங்க இருந்து வந்தவர்கள் பிள்ளைகளை வளர்க்கலாம், ஒரு நிலாவை காட்டி சோறு தீர்த்தலாம். ஓஹோ முன்னாடி நம்ம பிள்ளைகளுக்கு பழைய கதைகளை சொல்லலாம். ஓஹோ சொல்லலாம் அப்படி சொல்லி வந்தவருக்கு ஆமா, ஆமா. தோட்டமா அதிகமா போச்சு. போயிட்டு சர்றக்கா புஷோட சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு. இருக்கிறா. அப்போ இவருக்கு ஒரே ஏமாற்று. ஓஹோ ஆனா சர்றக்கா சந்தோஷமா இருந்தாலும் இருக்கிறாங்களே அதால அவர் சேர்த்தார் நம்ம ஆமா. சர்ரு சந்தோஷமா இருக்கிறா. ஆமா அதால நாம இதான் வாழ்க்கையிட்டு ஓஹோ இங்க முடிச்சிருவோம் சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டார். அதனால தம்பிமார தங்கைமாரு ஓஹோ தந்தைமார எப்போதுமே ஹீரோவாக வாழ்ந்தவர்கள். ஹீரோ வயது போக ஆஹா. அவர்களுக்கு தங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு வாங்குற பழக்கம் கிடையாது. ஓஹோ. அப்படி கேட்டு வாங்குற தைரியமே இல்லாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஓஹோ. அதனாலே ஆமா. அவர்களுடைய தேவையை அறிந்து ஓஹோ. தம்பிமாரே தங்கைமாரே ஆமா. நீங்கள் எல்லாம் அவளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆமா. என்று சொல்வதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள். இருந்தாலும் ஒரு அரை மணித்தியால உங்களை எல்லாம் இருக்க வச்சு சிரிக்க வைக்கலாம் என்று முயற்சி பண்ணினோம். ஆமா. நீங்கள் சிரிச்சு என்ஜாய் பண்ணி தான் எங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷம். எங்க உங்களுக்கு கனவுக்கு தருவீங்களா இல்லையா? அதனால நீங்க வந்திருந்து பார்த்த உங்களுக்கும் பக்கவாத்தியம் பார்த்து தம்பிக்கும் கூட இருந்து படித்தவர்களுக்கும் ஆமா. எல்லோருக்கும் நன்றியும் மங்களமும் சொல்லி ஆமா. இந்த வில்லுப்பாடுகளை முடித்துக் கொள்ளுகிறோம். திருப்புடனே வந்திருந்து எங்கள் வில்லிசையை கேட்டவர்க்கு திருப்புடனே வந்திருந்து எங்கள் வில்லிசையை கேட்டவர்க்கு எல்லோருக்கும் எங்களது வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும் எங்களது வணக்கம் வணக்கம். வாடி 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 எங்கள் வில்லிசைக்கு வாடி 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 எங்கள் வில்லிசைக்கு வாடி 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 எங்கள் நல்லாரிக்கு வாடி 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 எங்கள் நல்லாரிக்கு வாடி வாடி. மங்களமா மங்களமா எங்கள் வில்லிசைக்கு மங்களமா 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 எங்கள் வில்லிசைக்கு மங்களமா 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 எங்கள் அல்லாரிக்கு மங்களமா. வாடி 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 எங்கள் தில்லிசைக்கு வாடி 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 தில்லிசைக்கு வாடி 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 எங்கள் பெட்டி வாடி வாடி மங்களம் மங்களம் அல்லாரிக்கு மங்களம் 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 அல்லாரிக்கு மங்களம் 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 அல்லாரிக்கு மங்களம். இப்பவே சொல்க எல்லோரும் வாழ்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. மிகவும் அருமையாக அந்த மிகவும் நகைச்சுவையான அந்த கதையை சொல்லி முடித்த எமது புரொஃபசர் நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு பலத்த கரகோஷத்துடன் Thank you to Jayaraj, Vivek, Sharuban, Sri Ganesh, Jayasuda, Vasant, Saja, Vimalini, Sivasuda. நன்றி.